ஒரு குட்டிக் கதை. பீர்பாலின் சாமர்த்தியமான பதில். பேரரசர் அக்பர் ஒருமுறை தம் சபையினரை நோக்கிக் கேள்வி ஒன்றை எழுப்பினார். நமது ராஜ்யத்தில் மொத்தம் எத்தனை காக்கைகள் உள்ளன என்பதே அவர் கேட்ட கேள்வி. அவையில் இருந்த அமைச்சர்களெல்லாம் திகைத்தனர். இந்தக் கேள்விக்கு எப்படி விடை சொல்ல முடியும்? எத்தனை மலைகள் உள்ளன என்று கேட்டால் பதில் பகரலாம். எத்தனை ஆறுகள் உள்ளன என்று கேட்டால் விடை விளம்பலாம். காக்கைகளை எண்ணிச் சொல்ல முடியுமா? சாத்தியப்படக்கூடிய ஒன்றா அது? முடியாத கேள்வியை முடிமன்னர் கேட்டுவிட்டாரே, என்ன சொல்வது என்று தெரியாமல் தகைசால் அமைச்சர்கள் அனைவரும் தடுமாறினர். விடை கூற முடியாத வினா அது என்று வேந்தரிடமே சொல்லி தங்கள் இயலாமையை ஒப்புக்கொண்டனர். பீர்பால் மட்டும் அமைதியாக இருந்தார். அக்பர் பீர்பாலை நோக்கினார். என்ன பீர்பால், உம்மாலும் இதற்கு உத்தரம் உரைக்க ஒண்ணாதா என்று கேட்டார். வேந்தே, என்னால் விடை சொல்ல முடியும் என்றார் பீர்பால். அனைவரும் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். பீர்பால் சொன்னார், அரசே, தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட நாட்டின் எல்லைக்குள் மொத்தம் 5,67,899 காகங்கள் இருக்கின்றன என்றார். இப்படி பீர்பால் சொன்னதும் அவர்பால் பொறாமை கொண்ட அமைச்சரொருவர் உடனே அவசரமாக எழுந்து, சும்மா வாய்க்கு வந்த ஓர் எண்ணிக்கையைச் சொல்லக்கூடாது. காகங்களைக் கணக்கிடுவதற்கு என்றே ஒரு குழு அமைத்து எண்ணி பார்த்து எண்ணிக்கை குறைந்தால் நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார். எண்ணிக்கை குறையலாம், குறைவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அப்படி குறைந்தால் நம் நாட்டிலிருந்து அவ்வளவு காக்கைகள் வெளிநாட்டிற்கு விருந்திற்குச் சென்றிருக்கின்றன என்று அர்த்தம் என்றார் பீர்பால். சரி, குறைந்தால் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். எண்ணிக்கை கூடினால்? விடாமல் கேட்டார் அந்த விதண்டாவாத அமைச்சர். அவ்வளவு காக்கைகள் வெளிநாடுகளிலிருந்து இங்கே விருந்துக்கு வந்திருக்கின்றன என்று பொருள் என்றார் பீர்பால். பீர்பாலின் சாமர்த்தியமான பதில் கேட்டுச் சந்தோஷம் கொண்டார் சக்கரவர்த்தி அக்பர். சரியான பதில் இல்லாத கேள்விக்குச் சாமர்த்தியமான பதிலே தகுந்த பதில். பைரவிதாசன் தொகுத்தெழுதிய கதையும் கருத்தும் என்னும் நூலிலிருந்து.